ரோஹித் கிட்ட எழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பணம் கேட்டான். அவனும் கொடுக்கறன்னு தான் சொன்னான். ஆனா அவன் எழில் கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? அந்த ஒண்ணும் இல்லாத கையில ஏண்டா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்படுற? அவளை இப்ப கூட அறுத்து விட்டுடு. உங்க அம்மா பார்த்து வச்சிருக்கிற தீபிகாங்கிற பணக்கார பொண்ணை கட்டிக்க வேண்டியது தானேன்னு சொன்னான். என்ன கையில், மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் எதுக்கு இப்படி எல்லாம் ஐயோ அம்மா, பேசிருக்கான்? அவன் எனக்கும் தாமா ஃப்ரெண்டு. ஆனா அவன் ஏன் இப்படி பேசினான்னு தான் தெரியல. ச்சே, இவங்க எல்லாம் என்ன ஃப்ரெண்டுன்னு கேக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள பிரிஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? அம்மா கோவப்படாதம்மா. எப்படி கோவப்படாம இருக்க முடியும் கையில்? கூட பழகுறவங்க நல்ல பசங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படியா பேசுவாங்க? மா, அவன் சொன்னதை மட்டும் தானே கேட்ட. உன் மருமகன் அவன்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? டேய், என் கையில பத்தி உனக்கு என்ன தெரியும்? கையில என் உசுருக்கு மேலடா. அவளை விட சொல்ற? இன்னைக்கு கையிலுக்காக சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேன்னு நினைக்கிறேன்ல? ஆனா அதே கையிலால நான் வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சு காட்டுறேன்டா. அப்ப தெரியும் எங்க காதல்னா என்னன்னு.